அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார். நான் கூட ஒரு டிவியில் சொன்னேன், அவர் முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார். அதிமுகவை கொண்டு போய் குழிக்குள் வைத்து புதைத்து ஃபாத்தியா ஓதுகின்றவரை அவர் அங்கேயே இருப்பார், அங்கிருந்து விலகி வரமாட்டார். எடப்பாடி பழனிசாமி நான் வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தலில் போட்டியிடவில்லை, அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. அந்த எண்ணமே இல்லாமல் தான் அந்த எண்ணம் இருந்தால் அவர் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்க மாட்டார். அவர் எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் போதும் என்றுதான் போட்டியிட்டார். எனவே அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்து விடுவார். எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி, அதிமுகவுக்கு தோல்வி என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து 10 நாள்ல கட்சி நீக்கி விட்டாங்க. இதுதான் நான் பேசினது. நான் அடிக்கடி கட்சி தாவிட்டே இருப்பேங்கிறார். 55 வருஷமா ஒரு கட்சியில இருந்திருக்கேன், என்னை போய் அடிக்கடி கட்சி தாவறேன்னு சொல்றாரு. நான் அதிமுகவுக்கு வரும்போது நீ எல்லாம் எங்க இருந்தே தெரியாது, யாரு நீ யாரு என்ன எதுவுமே தெரியாது. தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் அவர்களே, முதலில் கட்சியை காப்பாற்று, அதற்கு பிறகு தமிழ்நாட்டை பற்றி பேசிக் கொள்ளலாம். பிஜேபியினுடைய கலாச்சாரம் என்னவென்றால், யாருடன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களை மென்று திண்டு முழுங்கி ஒரு மலைப்பாம்பை போல முழுங்கி எல்லாம் செய்து அழித்து ஒழித்து விடுவார்கள். அவரிடமிருந்து நீ முதலிலே உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழக மக்களுக்கு அவர்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியும். ஏனென்றால் எல்லா துறைகளிலும் இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள், சாதாரணமாக அல்ல. நீங்கள் நாடாளுமன்ற சட்டத்திட்டத்தின்படி நாடாளுமன்றத்தை நடத்துவதில்லை, அரசியல் சாசனத்தின்படி நாடாளுமன்றத்தை நடத்துவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். நான் அவரை கேட்கிறேன், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா இல்லையா துணை சபாநாயகர் என்பது? டெபுட்டி ஸ்பீக்கர் என்பது இட் இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அந்த போஸ்டை கடந்த 5 வருடமா இவர் பூர்த்தி செய்யவில்லை. ஆரம்பத்தில் ஒரு 5 வருடம் தம்பிதுரை இருந்தார், அதோடு சரி. இதுவரை இப்போது வெற்றி பெற்றதற்கு பிறகு கூட அந்த பதவி அப்படியே இருக்கிறது, யாருக்கும் கொடுக்கவில்லை, அப்படியே இருக்கிறது, அதை பூர்த்தி செய்யவும் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்றால் இவருடைய சாசனம் அதற்கு இடம் தரவில்லை. அரசியல் சாசனம் இடம் தருகிறது, ஆனால் இவருடைய சாசனம் அதற்கு இடம் தரவில்லை. அது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயர் வருகிறது, அது வரக்கூடாது என்று ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கு இங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலில் அந்த வழக்கை வாதாடி மிக பெரிய அளவில் வெற்றியை நம்முடைய சகோதரர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அது எப்படி என்றால், நீங்கள் இந்த வழக்கில் ஸ்டாலின் என்ற பெயர் இருக்கக்கூடாது என்றால் இதற்கு முன்னால் இருக்கின்ற பெரியார் பெயர், அண்ணா பெயர், டாக்டர் கலைஞர் பெயர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர், அம்மா பெயர், எந்த மூத்த தலைவர்களின் பெயரும் எந்த இடத்திலும் இருக்காது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தால் இது கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் அரைவேக்காட்டுத்தனமாக இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டே அவர்களை கண்டிச்சுட்டு, நீ கோர்ட்டை இப்படிலாம் அவமானப்படுத்தாத, இதெல்லாம் தவறு, உனக்கு எவ்வளவு ஃபைன் போடலாம், ஒரு 20 லட்சம் போடவா அப்படின்னு கேட்டு ஐயோன்னு மிரண்டு போய் 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டு, தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லுகிற போது நம்முடைய கவிஞர் வாலி அவர்கள் ஒன்றை சொன்னார். தடியில்லாத பெரியார், பொடியில்லாத அண்ணா, இவர்கள் இருவரும் உன்னிடம் இருக்கிறார்கள் ஒன்னா என்று டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி நம்முடைய கவிஞர் வாலி அவர்கள் சொன்னார்கள். இந்த கவிதையினுடைய பொருள், அண்ணாவும் பெரியார் அவர்களும் சேர்ந்த கலவைதான் கலைஞர் என்பதுதான் அவருடைய வாலி அவர்களுடைய கருத்து. அந்த வாலி அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் எல்லாமுமாக கலந்திருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதரை நான் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சந்தித்தேன். தூரத்தில் பார்த்திருக்கிறேன், சட்டமன்றத்தில் பார்த்திருக்கிறேன், சட்டமன்றத்தில் அவர் பேசுகிற போது கேட்டிருக்கிறேன், சட்டமன்றத்தில் நான் பேசுகிற போது அவர் கேட்டிருக்கிறார். இப்படித்தான் நம்முடைய தளபதி அவர்களுக்கும் எனக்கும் இருந்த உறவே தவிர பக்கத்தில் சந்தித்து ஒரு வரி கூட அவரிடம் நான் பேசியதில்லை. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அவரை ஒரு 15 நாட்களுக்குள் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இவ்வளவு உயர்ந்த தலைவருக்கு பின்னால் நாம் வந்திருக்கிறோம் என்பது, இவ்வளவு நாள் நாம் வீணடித்து விட்டோமே, வெட்டித்தனமாக இவ்வளவு நாளையும் கடித்து விட்டோமே என்று உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன். அந்த அளவிற்கு நம்முடைய தளபதி அவர்கள் மிகுந்த கண்ணியம், உயர்ந்த பண்பாடு, ஒரு தெளிவான அரசியல் தலைவர் என்கிற வகையில் உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன். அதை போலவே நம்முடைய துணை முதல்வர் அவர்களும் அப்படித்தான். அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே ஏதாவது
அறிவு நுட்பம் கலந்த ஜோக்கை அடிக்கிறார். எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அவர்தான் ஒன்றை சொன்னார் சில நாட்களுக்கு முன்பு. தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் அவர்களே, முதலில் உன் கட்சியை காப்பாற்று, அதற்கு பிறகு தமிழ்நாட்டை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். இதை நான் ஒரு கருப்பொருளாக இந்த கூட்டத்தில் எடுத்துக்கொள்கிறேன். கட்சியை காப்பாற்று என்று அவர் சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், நீ பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். பிஜேபியினுடைய கலாச்சாரம் என்னவென்றால், யாருடன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களை மென்று திண்டு முழுங்கி ஒரு மலைப்பாம்பை போல முழுங்கி எல்லாம் செய்து அழித்து ஒழித்து விடுவார்கள். அவரிடமிருந்து நீ முதலிலே உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழக மக்களுக்கு அவர்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியும் என்று நம்முடைய டெப்டி சிஎம் அவர்கள் சொன்னார். அவர் சொன்னதில் எவ்வளவு உட்பொருள் இருக்கிறது என்பதை தயவு செய்து உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். காஷ்மீர் என்ற ஒரு மாநிலம் உங்களுக்கு தெரியும், நம்முடைய தலையில் இருக்கிறது. அந்த காஷ்மீர் மாநிலத்தினுடைய அந்த முஃப்தி முகமது சையத் அவருடைய கட்சி பிடிபி, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அந்த கட்சியினுடைய தலைவர் மெஹபூபா முஃப்தி. அவர் 2014 நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அவரும் நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு 1.5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய தந்தை இறந்து விட்டார். அவர்தான் முதலமைச்சர். தந்தை இறந்தவுடன் இவர் அந்த முதலமைச்சர் பதவிக்கு போய் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். பிஜேபி இவரை ஆதரித்தது. யாரை? மெஹபூபா முஃப்தியை பிஜேபி ஆதரித்தது. ஆதரித்து முழுமையாக ஆதரித்தது. ஆதரித்த ஒரு முதலமைச்சராக இருந்தார். ஆனால் பிஜேபி 2018 மெஹபூபா முஃப்தியுடன் சொன்னது, நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டு எங்களுக்கு அனுப்புங்கள், அதாவது காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்கின்ற தீர்மானத்தை சட்டசபைகளை போட்டு எங்களுக்கு அனுப்புங்கள் என்று பிஜேபி சொன்னது. இதை அந்த அம்மையார் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே அந்த ஆட்சியை கலைத்து விட்டார். அந்த ஆட்சிக்கு தந்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த ஆட்சியை கலைத்ததோடு மட்டுமல்ல, அந்த அம்மையாரை சிறைச்சாலையில் அடைத்து அங்கு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து அதற்கு பிறகு 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப பெற்றார். நான் எதற்காக இதை தெரிவிக்கிறேன் என்றால், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வதுதான் அவருடைய கொள்கை. ஜனநாயகம் என்றோ நியாய தர்மம் என்றோ பார்க்கின்றவர்கள் அவர்கள் அல்ல. அதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் டெப்டி சிஎம் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிறார். இவ்வளவு அந்நிய உண்ணியமாக இருந்து இவருடைய ஆதரவில் ஒரு ஆட்சியை நடத்த சொல்லி அந்த ஆட்சிக்கு ஆதரவை தந்து அதற்கு பிறகு ஆதரவை விலக்கி கொண்டாலும் பரவாயில்லை, அந்த முதலமைச்சரை சிறைச்சாலையில் அடைத்து அந்த கட்சியும் சின்னாபின்னமாக்கி இன்று அந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்கிறது என்றால், ஒரே ஒரு இடம்தான் சட்டமன்றத்தில் இந்த தேர்தலில். நீ அதற்கெடுத்து பார்ப்பீர்களானால் ஒடிசா, உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒடிசாவின் நவீன் பட்நாயக் கண்ணை மூடிக்கொண்டு பிஜேபியை ஆதரித்த கட்சி. அவருடைய 27 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பார்கள். பிஜேபி என்ன சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, என்ன மசோதாக்கள் கொண்டு வந்தாலும் சரி, அத்தனை மசோதாக்களையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பார்கள். அந்த கட்சி என்ன சொன்னாலும் ஆதரிக்கின்ற கட்சி. அந்த கட்சி இப்போது தேர்தலில் நின்றது. 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் நவீன் பட்நாயக். மிக செல்வாக்குமிக்க தலைவர். அவரை வீழ்த்துவது மிக கடினம்தான். என்றாலும் இந்த தேர்தல் இப்போது வந்த சட்டமன்ற தேர்தலில் நவீன் பட்நாயக் இவர்கள் தோற்கடித்து விட்டார்கள். எப்படி தோற்கடித்தார்கள், எப்படி இது முடிந்தது என்று கேட்டால், வி.கே. பாண்டியன் என்று ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசர், அவர்தான் நவீன் பட்நாயக்கினுடைய உதவியாளர். அவர் முதலமைச்சரை போல எல்லா காரியங்களையும் அவருக்கு பார்த்து கொடுத்தார். எனவே நீங்கள் ஒடிசாவினுடைய முதலமைச்சராக நம்முடைய நவீன் பட்நாயக் வந்தால், நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருக்க மாட்டார், வி.கே. பாண்டியன் தான் முதலமைச்சராக இருப்பார் என்று இவர்கள் பிரச்சாரம் செய்து பிரதமரும் நம்முடைய உள்துறை அமைச்சரும்
அந்த ஒடிசாவிற்கு சென்று பிரச்சாரம், என்ன பிரச்சாரம் என்றால், ஒடிசாவில் ஒரு ஒடிசாவை சேர்ந்தவன் முதலமைச்சராக வருவதா அல்லது ஒரு தமிழன் முதலமைச்சராக வருவதா, யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள், இதுதான் கேள்வி. இப்படி ஒரு மிகப்பெரிய பிளவை, ஒரு மிகப்பெரிய இன துவேஷத்தை ஒடிசாவிலே ஏற்படுத்தி, இந்த ஒடிசாவிலே இருக்கின்ற பேசுகின்ற அவ்வளவு பேரும் பேசியது இதுதான், ஏற்படுத்தி அந்த ஒடிசாவிலே பட்நாயக்கை தோற்கடித்து விட்டார்கள். அந்த பட்நாயக்குடைய கட்சியில் புரொஃபசர் மெஃப்தாப் என்று ஒருவர், அவர்தான் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், மிகப்பெரிய அறிஞர், மிக நன்றாக பேசுவார். அவரெல்லாம் விலகி பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தது மெஹ்தாப் தான். அடுத்தது நீங்கள் அந்த கட்சி அதோடு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது ஒடிசாவில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரம், உங்களுக்கு தெரியும், உத்தவ் தாக்கரே, பிரிக்க முடியாத கட்சி சிவசேனாவும் பிஜேபியும், திகாவும் திமுகவும் போல சிவசேனாவும் நம்முடைய பிஜேபியும். அப்படி இருந்த கட்சி, நம்முடைய பிஜேபியினுடைய ஆதரவில் தான் அங்கு ஆட்சி நடந்தது, சிறப்பான ஆட்சி நடந்தது. உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர் ஆட்சி நடத்தினார். அப்படி ஆட்சி நடத்திய இந்த உத்தவ் தாக்கரேனுடைய கட்சி என்னானது, நிலைமை என்னானது, அந்த கட்சி இவர்கள் நன்றாக உடைத்தார்கள். ஏக்நாத் சிண்டே அவருடைய தலைமையில் ஒரு 40 சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்து கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து இவர்கள் பட்நாயக்கினுடைய தலைமையில் ஒரு அரசாங்கத்தை அமைக்கலாம் என்று பார்த்தார்கள், பட்னாவிஸ் தலைமையில். ஆனால் பிரதமர் முதலமைச்சரை தேர்வு செய்வார் என்று சொன்னதற்கு பிறகு அந்த ஆட்சி நிலைக்க வேண்டுமே என்பதற்காக இவர் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு தந்திரம், நீங்கள் ஏக்நாத் சிண்டேயே முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார்கள். ஏக்நாத் சிண்டே முதலமைச்சர், பட்னாவிஸ் துணை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு இப்போது தேர்தல். இந்த தேர்தலில் கடைசி வரை வாக்குகள் எண்ணுகின்ற வரை அவர்கள் ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சர் என்று தான் ஓட்டு கேட்டார்கள். கடைசியாக ரிசல்ட் வந்ததற்கு பிறகு, வாக்குகள் எல்லாம் எண்ணி முடித்ததற்கு பிறகு பார்த்தால் அவர்கள் இல்லை, நாங்கள் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கிறோம், எனவே பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் என்று அப்படியே பல்டி அடித்து மாறிவிட்டார்கள். இப்போது பட்னாவிஸ் தான் இங்கு முதலமைச்சராக இருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தயவு செய்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல பீகாரை பற்றி உங்களுக்கு தெரியும். பீகாரில் நிதிஷ்குமார் சொன்னார், நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவேனே தவிர பிஜேபியில் சேர மாட்டேன் என்று நிதிஷ்குமார் சொன்னார். பிஜேபி எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது நிதிஷ்குமார் தான். இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்ததை அங்கீகரித்ததும் நிதிஷ்குமார் தான். முதலில் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடந்தது பாட்னாவில் தான். அதற்கு தலைமை தாங்கியதும் நிதிஷ்குமார் தான். இவ்வளவுக்கு பிறகும் நிதிஷ்குமாரை என்ன செய்தார்கள் என்று புரியவில்லை. அவர் அங்கிருந்து விலகி மோடியுடன் போய் சேர்ந்து விட்டார். மோடி கூட்டணியில் இப்போது இருக்கிறார். மோடி இஸ் கேரண்டி என்று மோடி பேசிக்கொண்டே வந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் மோடி கேரண்டி, திஸ் இஸ் மோடி கேரண்டி என்று பேசிக்கொண்டே வருவார். இப்போது என்ன ஆனது? தேர்தலுக்கு பிறகு மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. மெஜாரிட்டி வேண்டுமானால் 273 எம்பிக்கள் வேண்டும். 240 தான் அவரிடம் இருக்கிறது. அப்படியானால் மெஜாரிட்டிக்கு யாருடைய தயவு வேண்டும்? இப்போது மோடிக்கே கேரண்டி தேவைப்படுகிறது. அந்த கேரண்டியை பீகாருடைய நிதிஷ்குமாரும் நம்முடைய சந்திரபாபு நாயுடும் தான் தருகிறார்கள். 2 பேர் கேரண்டியில் தான் மத்திய அரசாங்கம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் முதல் பட்ஜெட் யாருக்கு போட்டார்? முதல் பட்ஜெட்டு ஆந்திராவுக்கு போட்டார். 2வது பட்ஜெட்டு பீகாருக்கு போட்டார். இருந்த காசை பூரா 2 மாநிலத்திலையும் கொண்டு கொட்டி பட்ஜெட் போட்டார். இல்லைன்னா அவர் அரசாங்கம் நிற்காது. ஆக மோடிக்கே கேரண்டியாக 2 பேர் வந்திருக்கிறார்கள். இதுதான் இப்போது மத்திய அரசாங்கம். அடுத்தது மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் தான் இவருடைய ஆட்டம், இவருடைய செக்கு செல்லவில்லை. எப்படியாவது மம்தா பானர்ஜியை குழி தோண்டி புதைத்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை மிக சரியாகவே செய்தார்கள். மம்தா பானர்ஜிக்கு 2ஆம் நிலையில் இருந்த சுவேந்து அதிகாரி அவரை விலை கொடுத்து வாங்கினார்கள். வாங்கி மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிறுத்தினார்கள். நிறுத்தி வேலை செய்து மம்தா பானர்ஜியை தோற்கடித்தார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி தோற்று போனார். ஆனால் அவருடைய கட்சி வெற்றி பெற்றது.
அவர் தோற்று போனார். கட்சி வெற்றி பெற்றதால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து மம்தா பானர்ஜியை முதலமைச்சராக்கினார்கள். அதற்கு பிறகு இடைத்தேர்தல் என்று அவர் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றார். அதே போல தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவருடைய மகள் கவிதா எங்களோடு எம்பியாக இருந்தார். அவரையும் மணிஷ் சிசோடியா டெல்லி அவரையுமாக சேர்த்து ஒரு மதுபான வழக்கை உள்ளே போட்டார்கள். அவர்கள் உள்ளே தான் இருக்கிறார்கள். என்னென்ன அக்கிரமங்கள் செய்ய வேண்டுமோ அவ்வளவையும் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் செய்து கொண்டே வருகிறார்கள். செல்வச் சீமான், நம்முடைய ப. சிதம்பரம் எவ்வளவோ ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்தவர், உள்துறை அமைச்சராக இருந்தவர், தொழில்துறை அமைச்சராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியுடைய பிராமினன்ட் ஃபிகர் லீடர். ஒண்ணுமே இல்லை. 10 லட்சம் ரூபாய் அவர் வரி ஏய்ப்பு செய்தார் என்று அவர் மீது ஒரு வழக்கு, சின்ன வழக்கு. இந்த 10 லட்சம் ரூபாய் அவர் வரி ஏய்ப்பு செய்தார் என்று அவரை கைது செய்வதற்கு இடி டிபார்ட்மெண்ட் சுவர் ஏறி குவித்தது. இப்படிப்பட்ட காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு உள்ளே போய் துரத்தி கொண்டு போய் அவரை கைது செய்து உள்ளே வைத்து 6 மாதங்கள் உள்ளே வைத்தார்கள். அவருடைய மனைவி மிகப்பெரிய வழக்கறிஞர், மகனும் வழக்கறிஞர், அவரும் வழக்கறிஞர். எவ்வளவோ முயன்றும் அவரை வெளியே கொண்டு வர முடியவில்லை என்பதை தயவு செய்து உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பிறகுதான் அவர் வெளியே வந்தார். என்ன நினைத்தார்களோ அதை செய்வார்கள். அதுதான் அரசியல் சட்டம். அவர்கள் பின்பற்றுகிற அரசியல் சட்டமே அதுதான். அரசியல் சாசனத்தை அவர்கள் பின்பற்றுவதில்லை. அது மட்டுமல்ல, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாவம் என்னானது? அவர் என்னானார்? இப்போது எங்கிருக்கிறார் ஒன்றுமே தெரியவில்லை. எங்கிருக்கிறார், என்னானார், என்ன செய்கிறார் ஒன்றுமே தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த இந்தியா முழுவதும் இருக்கின்றன. இந்த இந்தியா முழுவதும் இருக்கு. அதே போல் கர்நாடகாவில் குமாரசாமின்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குமாரசாமி பழைய பிரதமர் தேவகவுடாவுடைய மகன். அவர் இப்போ என்னன்னார்? இவங்க அவங்களோட கூட்டணி போட்டாங்க. அவர் இப்போ என்னன்னார்னே தெரியல. அவருடைய பேச்சே வர்றதில்லை, பத்திரிகையிலையும் வர்றதில்லை, எதுலையுமே வர்றதில்லை. அஸ்ஸாமிலே ஒரு முதலமைச்சர் பிரபுலா குமார் முகந்தா, மாணவருடைய தலைவர், நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்தவர். அவரோடு இவர்கள் கூட்டணி போட்டார்கள். அவரை ஆளையே காணோம். இவர்கள் தான் இருக்கிறார், மிஞ்சி இருக்கிறார்கள். வேறு யாருமே அங்கு இல்லை. இதைத்தான் சுருக்கமாக எங்களுடைய துணை முதலமைச்சர் சொன்னார். நம்முடைய துணை முதலமைச்சர் சொன்னார், இவ்வளவும் நடந்திருக்கிறது இந்தியா முழுமைக்கும். மம்தா பானர்ஜி என்னானார், ப. சிதம்பரம் என்னானார், அங்கு இருக்கின்ற நிதிஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் என்னானார்கள். அவர்களெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய ஜுஜுபி, நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிஜேபி எதிர்த்து உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நாட்டை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய உரையிலே சொன்னார். நான் எதற்காக இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றால், அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி. எனவே அதன் மீது எனக்கு ஒரு பரிவு உண்டு என்றுதான் நான் சொன்னேன் என்று நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் அதற்கு விளக்கமும் சொன்னார்கள். எனவே திராவிட கட்சிகள் இருக்க வேண்டும். அனாவசியமாக அந்த கட்சிகளை அழித்துவிடக்கூடிய சக்திகளுக்கு நாம் இங்கே இடம் கொடுத்து விடக்கூடாது என்றுதான் அவர் சொன்னார். ஏனென்றால் எல்லா துறைகளிலும் இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள், சாதாரணமாக அல்ல. நீங்கள் நாடாளுமன்ற சட்டத்திட்டத்தின்படி நாடாளுமன்றத்தை நடத்துவதில்லை, அரசியல் சாசனத்தின்படி நாடாளுமன்றத்தை நடத்துவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். நான் அவரை கேட்கிறேன், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா இல்லையா துணை சபாநாயகர் என்பது? டெபுட்டி ஸ்பீக்கர் என்பது இட் இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அந்த போஸ்டை கடந்த 5 வருடமா இவர் பூர்த்தி செய்யவில்லை. ஆரம்பத்தில் ஒரு 5 வருடம் தம்பிதுரை இருந்தார், அதோடு சரி. இதுவரை இப்போது வெற்றி பெற்றதற்கு பிறகு கூட அந்த பதவி அப்படியே இருக்கிறது, யாருக்கும் கொடுக்கவில்லை, அப்படியே இருக்கிறது, அதை பூர்த்தி செய்யவும் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்றால் இவருடைய சாசனம் அதற்கு இடம் தரவில்லை. அரசியல் சாசனம் இடம் தருகிறது, ஆனால் இவருடைய சாசனம் அதற்கு இடம் தரவில்லை. அதனால் தான் நான் தெரிவிக்கிறேன் நண்பர்களே, அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார். நான் கூட ஒரு டிவியில் சொன்னேன், அவர் முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார்.
அதிமுகவை கொண்டு போய் குழிக்குள் வைத்து புதைத்து ஃபாத்தியா ஓதுகின்றவரை அவர் அங்கேயே இருப்பார், அங்கிருந்து விலகி வரமாட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், போன தேர்தல் ஏன் என்னை கட்சியிலிருந்து நீக்கினார் இன்று பேட்டியில் சொல்கிறார். நான் வரும்போது கேட்டு விட்டு தான் வந்தேன். அன்வர் ராஜா ஒரு கட்சியில் இருக்க மாட்டார், ஏற்கனவே எங்களிடம் இருந்தால் நாங்கள் சஸ்பெண்ட் செய்தோம், இப்போது மீண்டும் திமுகவில் சேர்ந்திருக்கிறார், இப்படித்தான் மாறிக்கொண்டே இருப்பார் என்கிறார். நான் எங்கேயும் மாறினேன். நான் பிறந்தது முதல் திமுக, 72 புரட்சித் தலைவர் கட்சியை துவக்கும் போது அண்ணா திமுக. நீ ஏன் என்னை நீக்கினாய் கட்சியை விட்டு? அதற்கு முன்னால் காரணம் சொல்ல முடியுமா? கட்சியை விட்டு ஏன் நீக்கிறார் என்றால், கடந்த தேர்தலில் தோற்றதற்கு பிறகு இவர்கள் எல்லோரும் செயற்குழு என்று பேசி உட்கார்ந்து பேசினார்கள். பேசுகிற போது அங்கே என்ன நடக்கிறது என்றால், எதிர்க்கட்சி தலைவர் யார்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சில பேர் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, எனக்கு அந்த போஸ்ட் வேண்டும், நான் முதலமைச்சர் வேட்பாளராக உங்களுக்கு விட்டு தந்தேன் அல்லவா, எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி நீங்கள் தர வேண்டும் என்று ஓபிஎஸ். இதே சண்டை காலையிலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது தலைமை கழகத்தில். வேறு எந்த பேச்சும் இல்லை. நான் மைக்கை வாங்கி பேச வேண்டும் என்று சொன்னேன். எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். குடு மைக்கை என்று வாங்கி நான் சொன்னேன், ஒரு கட்சி தோற்று போனால் ஏன் தோற்றோம் என்பதை பற்றி தான் விவாதிப்பார்கள். எந்த கட்சியாக இருந்தாலும், மக்கள் மத்தியில் செல்வாக்கே இல்லாத கட்சியாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் யார் தலைவர் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. எடப்பாடி பழனிசாமி நான் வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தலில் போட்டியிடவில்லை, அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. அந்த எண்ணமே இல்லாமல் தான், அந்த எண்ணம் இருந்தால் அவர் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்க மாட்டார். அவர் எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் போதும் என்று தான் போட்டியிட்டார். எனவே அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்து விடுவார். எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி, அதிமுகவுக்கு தோல்வி என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தேன். 10 நாள்ல கட்சி நீக்கி விட்டாங்க. இதுதான் நான் பேசினது. நான் அடிக்கடி கட்சி தாவிட்டே இருப்பேங்கிறார். 55 வருஷமா ஒரு கட்சியிலே இருந்திருக்கேன். என்னை போய் அடிக்கடி கட்சி தாவறேன்னு சொல்றார். நான் அதிமுகவுக்கு வரும்போது நீ எல்லாம் எங்க இருந்தே தெரியாது, யாரு நீ, யாரு என்ன, எதுவுமே தெரியாது. எனவே இதெல்லாம் அவர் பேசக்கூடாது, இனிமேல் பேசாமல். இப்போ இன்னைக்கு தான் வாயை திறந்திருக்கிறார். நம்ம நாளைக்கு முன்னால ஒரு பொய் பேசுகிறவர் ஒரு கட்சியின் தலைவராக இருக்க முடியாது. என்னுடைய ஆர்கியூமெண்ட் தான். 6 முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், இந்த கட்சியில் இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற 6 முன்னாள் அமைச்சர்கள். இந்த 6 முன்னாள் அமைச்சர்களும் போய் அவர் வீட்டில் போய், வாங்க நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம், ஓபிஎஸ் தினகரன் இவங்களெல்லாம் கட்சியில் மறுபடியும் சேர்க்கலைன்னா, சின்னம்மா இவங்களெல்லாம் கட்சிக்கு மறுபடியும் வரலைன்னா நம்ம ஓரளவுக்கு வெற்றி பெற முடியாது. இவரெல்லாம் வந்தால் பெரிய அளவிலே முயற்சி செய்து நாம் ஆட்சியை பிடிக்க எல்லா வழியிலும் பாடுபடலாம். அது ஒரு மிகப்பெரிய தொய்வை நமக்கு தந்திருக்கிறது. 80 தொகுதிகளில் நாம் தலை தூக்கவே முடியாது என்கிற நிலை தென் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் சொல்லி 3 மணி நேரம் சண்டை அவர் கூட. இவங்க பேச, அவங்க பேச, அவங்க பேச, இவங்க பேச, வா போன்லாம் பேச, எல்லாம் பேசி கடைசியாக எல்லாரையும் அமர வைத்து உட்கார வைத்து, இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்கள், ஒரு முறை எனக்கு விட்டு கொடுங்கள், நான் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சொல்லி அவருடைய கால்களில் மன்றாடி அனுப்பிவிட்டார். இதுதான் உள்ள நடந்திருக்கு. உள்ள போய் பேசிவிட்டு வந்த ஒரு அமைச்சர் என்னிடம் விழாவாரியாக இதை சொன்னார். அப்ப என்னதான் அவர் நினைக்கிறார் என்று நான் கேட்டேன். அவர் சொன்ன செய்தி, நான் சொல்லுகிற செய்தி, அவர் சொன்ன செய்தி, எப்படியாவது இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 40 பேர் ஜெயிச்சிருவாங்க, கையில் பணம் வச்சுருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. 40 பேர் 35 பேருக்கு மேலே ஜெயிச்சா அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி நமக்கு கிடைச்சிரும், சுதந்திர கூட நம்ம வண்டியில் பறக்கும், அந்த வீடு அப்படியே இருக்கும், இந்த பாதுகாப்பு அப்படியே இருக்கும், நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற பணமும் அப்படியே இருக்கும், பொக்கிஷமும் அப்படியே இருக்கும், அது நமக்கு போதும்னு நினைக்கிறாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது. அப்புறம் நீ எப்படி ஜெயிக்கிறது? இப்படி நினைக்கிற ஒருவர் எப்படி ஜெயிக்க முடியும்? நன்றாக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கின்ற பிஜேபியை கையில் வைத்துக்கொண்டு எப்படி வெற்றி பெற முடியும்? நீங்கள் உதாரணமாக சொல்றீங்க, நான் ஷார்ட்டா சொல்றேன். சபரிமலை ஒரு கேஸு, பாபர் மசூதி ஒரு கேஸு, ரபேல் ஊழல் அது ஒரு கேஸ். இந்த 3 கேஸ்லையும் பிஜேபி ஜெயிக்கணும். இது 3 பெரிய கேஸ், சாதாரண கேஸ் இல்லை.
ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியது என்பது 600 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்தார் மன்மோகன் சிங். இவங்க 6000 கோடிக்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க. பெரிய ஊழல் அது. இதெல்லாம் வெளியே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஏன்னா நீதிமன்றமும் கரப்டட், நீதிமன்றத்தை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வேண்டியவங்கள நீதிபதியா போட்டு வச்சிருக்காங்க. இதை முற்றிலும் இந்த 3 வழக்கிலும் தீர்ப்பை கொடுத்தவர், பிஜேபிக்கு தீர்ப்பை கொடுத்தவர் ரஞ்சன் கோகாய். 3லும் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஜெயிச்சு ரஞ்சன் கோகாய் நீதிபதி பதவியிலிருந்து கீழே இறங்கியவுடன் 10 நாளில் ராஜ்யசபா உறுப்பினராக அவரை ஆக்கிவிட்டார்கள். இப்ப ராஜ்யசபா உறுப்பினராக ரஞ்சன் கோகாய் இருக்கிறார். அப்படியானால் நீதிமன்றம் முழுமையாக கரப்டட் ஆகிவிட்டது. இவர்கள் நீதித்துறையில் மிகப்பெரிய ஊழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய அளவில் திராவிட மாடல் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு என்ன பொருள் என்றால், நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்லாமல், அந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்காமல், அவர்களுக்கு அந்த உணர்வை ஊட்டாமல், தமிழன் எதிர்காலத்தில் வாழவே முடியாது என்கிற நிலைமைதான் இன்று தமிழ்நாட்டிலே, இந்தியாவில் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏன் நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இப்போது வட மாநிலங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கெல்லாம் ஜாதி, மதம், இனம் இப்படித்தான், அதை வைத்துத்தான் அரசியலே நடக்கிறது. நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிடலாம். ஒரே ஒரு உதாரணம், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர் யார்? ஜனாதிபதி. சரிதானா? ஒத்துக்கிட்டு இல்லை, ஜனாதிபதி தான் மிகப்பெரிய பதவி. ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி ஏற்கனவே. இப்போது திரௌபதி முர்மு ஜனாதிபதி. 2 பேரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். ஒருவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். நீங்கள் நாடாளுமன்ற கட்டிட அடிக்கல் நாட்டு விழா, அதில் நம்முடைய ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதியை அழைக்கவில்லை. என்ன காரணம்? அவர் ஜாதி தானே காரணம். அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் தான் அவரை அழைக்கவில்லை. அதற்கு பிறகு என்ன? இப்போது நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா, இந்த திறப்பு விழாவிலே ஜனாதிபதி முர்மு இப்போது இருக்கிறார். திறப்பு விழாவுக்கு இவரை அழைக்கவில்லை. என்ன காரணம்? பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதுதான் காரணம். அங்கே சனாதனம் எப்படி விளையாடுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சனாதனம் என்றால் ஜாதிக்கு ஒரு நீதி, இதுதான் சனாதனம். அது அவருடைய கொள்கை. நம்முடைய கொள்கை திராவிட மாடல் கொள்கை, எல்லாருக்கும் எல்லாம் என்பது, அதுதான் நம்முடைய கொள்கை. இதற்கு நேர் எதிராக நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்றால், கலைஞர் அவருடைய படத்தை சட்டமன்றத்திலே திறந்து வைப்பதற்கு இவர் நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களை, பட்டியலினத்தைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை அழைத்து வந்து, எந்த ஜனாதிபதி அவர்கள் உதாசீனப்படுத்தினார்களோ, எந்த ஜனாதிபதி அவர்கள் கேவலப்படுத்தினார்களோ, அதே ஜனாதிபதியை அழைத்து வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய படத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே திறந்து வைத்து சமத்துவத்திற்கு ஒரு உதாரணமாக நம்முடைய தளபதி அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மிகப்பெரிய அளவில் அதிமுகவோடு கூட்டணி போட்டவுடன் ஊழல் பட்டியலை அடுக்கினார் நம்முடைய அமித்ஷா. நான் 3 விஷயத்தை மட்டும் சொல்றேன். இங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவருக்கு தெரியும் என்பதால் சொல்கிறேன். தேர்தல் பத்திரங்கள் ஊழல், இது எவ்வளவு பெரிய ஊழல் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, பிஎம் கேர் நிதி, பிரைம் மினிஸ்டர் அவர் கொரோனா காலத்தில் நிதி திரட்டினார். அதற்கு பிஎம் கேர் நிதி என்று வைத்தார்கள். அந்த நிதிக்கு யாரும் கணக்கு கேட்கக்கூடாது என்பதுதான் அவருடைய கொள்கை. கணக்கே நீங்கள் கேட்கக்கூடாது. 7.5 லட்சம் கோடிக்கு சிஏஜி அறிக்கை, அந்த அறிக்கையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று சிஏஜி சொல்கிறார். அதை பற்றியும் எந்த கணக்கும் கேட்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் அவருடைய கொள்கை என்பதை நான் தயவு செய்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாபிலே விவசாயிகள் போராட்டம் நடந்தது, மிகப்பெரிய அளவிலே 1.5 ஆண்டுகளுக்கு மேல் நடந்தது. அந்த போராட்டத்தில் அவர்களுக்கு உணவு இல்லை. அந்த உணவை அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் சமைத்து அவர்களுக்கு வழங்கினார்கள். ஒரு வருடமும்
இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுக்கு உணவு வழங்கினார்கள். அதற்கு பிறகு ஷாஹீன் பார்க்கிலே குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம் நடந்தது. அதுவும் ஒரு ஓராண்டுக்கு மேல் 1.5 ஆண்டுக்கு மேல் நடந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து முஸ்லிம்கள் போராடினார்கள். முஸ்லிம்களுக்கு அங்கு இருக்கின்ற சீக்கியர்கள் உணவு சமைத்து வழங்கினார்கள். இதுதான் இந்தியா. இதை புரிந்து கொண்டால் முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் என்ற பாகுபாடு இந்தியாவிலே இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சமூக நல்லிணக்கம் போன்றவை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆட்சி, நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி வந்தவுடன் அவருடைய நல்ல மனதிற்கு ஒரு எடுத்துக்காட்டு அம்மா உணவகம். அந்த உணவகத்தில் உள்ள போர்டை விருகம்பாகத்தில் ஒரு திமுக தொண்டர் அதை அப்படியே உடைத்து கீழே சாய்த்து விடுகிறார். அது போட்டோ எடுத்து எல்லா இடங்களுக்கும் பரவி விடுகிறது. உடனே நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்தார்கள்? உடனே அந்த போர்டை மறுபடியும் மீண்டும் வைக்க வேண்டும். அதை யார் உடைத்தாரோ அந்த திமுக தொண்டருக்கு அவர் மீது வழக்கு போட வேண்டும், அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, இனிமேல் எந்த போர்டையும், அம்மா உணவகம் இருக்கின்ற எந்த போர்டையும் யாரும் தீண்டி பார்க்க கூடாது என்று சொன்ன மிகப்பெரிய மனதிற்கு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை நீங்கள் அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அம்மா சிலை ஒன்று மவுண்ட் ரோட்டில் அந்த கல்லூரி வளாகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது அவசரமாக வைத்த சிலை, அனுமதி இல்லாமல் வைத்த சிலை. இது முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய தளபதி அவருடைய கவனத்திற்கு வருகிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த சிலைக்கு அனுமதி வாங்காமல் வைத்து விட்டார்கள், என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்து ஒரு அரசு உத்தரவை போடுகிறார். இந்த வருடத்திலிருந்து அந்த சிலைக்கு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாலை அணிவிக்கப்படும் என்று ஒரு ஜீவோவை போட்டார். அந்த சிலையும் அப்படி இருக்கிறது, அவர்களுக்கு உரிய கௌரவமும் அப்படி இருக்கிறது. அந்த கௌரவத்தை அளிக்கக்கூடிய பெரிய மனதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வைக்க விரும்புகிறேன். இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அனுமதி மறுத்தார் அல்லவா கவர்னர்? அந்த அனுமதி மறுத்த கவர்னருக்கு அனுப்பப்பட்ட பல்கலைக்கழக பட்டியலில் அம்மா பெயரில் உள்ள பல்கலைக்கழகமும் ஒன்று உண்டு. அந்த பல்கலைக்கழகத்தையும் அனுப்பி அந்த பல்கலைக்கழகத்திற்கும் அனுமதி வாங்கி அந்த பல்கலைக்கழகத்தையும் பாதுகாத்தவர் நம்முடைய முதலமைச்சர், அன்பிற்குரிய முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வோம். அவர் எந்த வித்தியாசம் பார்க்கவில்லை, அம்மாவுக்கோ அல்லது முன்னாள் தலைவர்களுக்கோ எந்த விஷயம் பார்க்கவில்லை. ஆனால் சி.வி. சண்முகம், சட்டத்துறையில் மிகப்பெரிய வல்லுநர் என்று சொல்லக்கூடிய சி.வி. சண்முகம் இப்போது என்ன செய்தார்? ஒரு வழக்கு போட்டார். என்ன வழக்கு போட்டார் என்றால், அது உங்களில் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டம். அது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயர் வருகிறது, அது வரக்கூடாது என்று ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கு இங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலில் அந்த வழக்கை வாதாடி மிக பெரிய அளவில் வெற்றியை நம்முடைய சகோதரர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அது எப்படி என்றால், நீங்கள் இந்த வழக்கில் ஸ்டாலின் என்ற பெயர் இருக்கக்கூடாது என்றால், இதற்கு முன்னால் இருக்கின்ற பெரியார் பெயர், அண்ணா பெயர், டாக்டர் கலைஞர் பெயர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர், அம்மா பெயர், எந்த மூத்த தலைவர்களின் பெயரும் எந்த இடத்திலும் இருக்காது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தால் இது கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் அரைவேக்காட்டுத்தனமாக இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டே அவர்களை கண்டித்தது. கண்டிச்சுட்டு, நீ கோர்ட்டை இப்படிலாம் அவமானப்படுத்தாத, இதெல்லாம் தவறு, உனக்கு எவ்வளவு ஃபைன் போடலாம், ஒரு 20 லட்சம் போடவா அப்படின்னு கேட்டு ஐயோன்னு மிரண்டு போய் 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டு, தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவு மோசமான செயல் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கின்றன. நிறைய அறிவு வளத்தோடு பேசுகின்ற தலைவர்கள் எனக்கு பின்னால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிடுகிறேன்.
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய நண்பர், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களிடம், என்னுடைய நண்பர் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் என்னை அழைப்பார். நான் அவ்வப்போது உங்களிடம் வந்து பேசுகிறேன். சேகர் பாபு இல்லாத போது அதை சொன்னேன், இருக்கும்போதும் இப்போது சொன்னார். ரெண்டாவது முறையாக சொல்ல வேண்டியவருமே என்று யோசிக்கிறேன். ஒன்றுமில்லை, ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்களுக்கு முன்பு வெங்கடேஷ் பாபு ஒரு மீட்டிங் போட்டார். நான் தான் சிறப்பு பேச்சாளர், அதில் வந்து பேசினேன். பேசுகிற போது பேசிக்கொண்டிருக்கும் போது வெங்கடேஷ் பாபு தான் மாவட்ட செயலாளர் என்று சொல்ல வேண்டும், அதுக்கு பதிலாக சேகர் பாபு என்று சொல்லிவிட்டேன். எல்லாரும் சிரித்து விட்டார்கள். சிரித்தவுடன் என்ன என்று கேட்டேன். நான் சேகர் பாபுவின் மீது எனக்கு மிகுந்த பரிச்சயம் உண்டு, அந்த பாபுன்னாலே சேகருங்கிற பேர் தான் முதல்ல வருது அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் பாபுட்ட சொன்னேன். பரவாயில்லண்ணே அப்படின்னு அவர் சொன்னார். அவ்வளவு எங்களுக்குள் மிகுந்த நட்பு உண்டு. அந்த நட்பின் அடையாளமாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு நெருக்கடியில் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, சனாதனத்தின் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வர முடியாமல் தடுக்க வேண்டும். அரசியல் சாசனம் தான் நம்மை ஆள வேண்டும், சனாதனம் நம்மை ஆளக்கூடாது. இதுதான் நம்முடைய தளபதியார் அவர்களுடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு பின்னால் நாம் அணிவகுத்து நிற்போம் என்று சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.